வணக்கம்ங்க. அந்த வெண்ணிலா பார்க்க வந்தேன். ரொம்ப முடியல. எந்திரிச்சு கூட உட்கார்றதுக்கு அவங்கனால முடியல. எல்லாம் கொஞ்சம் வேண்டிக்கோங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கோங்க. கடவுள இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, தயவு செஞ்சு அந்த வெண்ணிலாவுக்காக வேண்டிக்கோங்க. உங்க இஷ்ட தெய்வங்கள் இருக்கும்ல. ம். வேண்டிக்கோங்க. அது ஒண்ணு தான் நான் சொல்ல முடியும். அது பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. யாரும் இல்ல. நான் இருக்கிறேன் வந்து அப்படின்னு பார்க்கறக்கு யாருமே இல்ல. அதுதான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. புள்ளைங்க வந்து எவ்வளோ தூரம் பார்க்கும். பிள்ளைகள்லாம் யாரும் இந்த காலத்துல பார்க்க போறாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. கையில காசு இருந்தா தாங்க. எனக்கு காசு கொடுக்கணும் அவங்க. அதனால அவங்க ஏதோ சொன்ன என்னடா இப்படி ஆயிப்போச்சுன்னு எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சா. அதனால அவங்க சொல்றாங்க, நான் செத்துனாலும் 10 லட்ச ரூபாய் காசு வரும். அதை நீ வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. பாவம். கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும். அதைத்தான் நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் வேண்டிக்கோங்க தயவுசெய்து. அந்த வெண்ணிலாவுக்கு சீக்கிரம் குணமடையும் வேண்டிக்கோங்க. நம்ம வேண்டிக்கிறத விட அடுத்தவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா சீக்கிரம் குணமடையும். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாரும் பார்த்து கடவுளை வேண்டிக்கோங்க உங்களுக்கு சீக்கிரம் குணமடையணும் அப்படின்ட்டு. கால் பாருங்க, எந்திரிச்சு நடக்க முடியல அவங்கனால. படுத்தே இருக்கிறாங்க. கால் வந்து வீங்கிக்குது ரொம்ப. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு லைட்டா இருக்குது. ஃபுல்லா வீங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாத்ரூம் கூட போக முடியாம. மாట్లాடு. பாவம், நல்லா இருந்த பொண்ணு என் கூட கூட வந்து வீடியோ போட்டுட்டு இருக்குங்களா, முடியல. కానీ నువ్వు లేచి కొంచెం మల్లాడాలి. చెప్పు, ఇంగ్లీష్లో కొంచెం చెప్పుకో బాగా. అందరూ అందరూ కోరుకుంటే నాకు దక్కుతుంది త్వరగా. అందరూ బ్లెస్సింగ్ ఇస్తే చాలు, బాగుండాలి అంతే. எல்லாரும் வேண்டிக்கோங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணு. మా సమయం కదలను తిన్నావా ఏమి లేదా? తిన్నాను, కదిలించట్లే కదా. ఆ? లేచి ఓపిక రావట్లేదా? నొప్పి ఎక్కువ ఉందటి. మరి అంక బెంగళూరు అన్నారు. వెళ్ళాలి రేపు పొద్దున్నే. ఈ రోజు వెళ్ళాల్సింది. ఆ, ఇంత గ్రహణం కదా పిల్లలకి. అబ్బా, ఉమ్. ఈసారి డాక్టర్ దగ్గరికి వెళ్తే బాగా కనుక్కుంట్రా. చూడు ఏ రోడ్డు ఆపులన్నీ. మొత్తం ఒళ్ళంతా బ్లడ్ లేదనుకుంటా, అంతే. బ్లడ్ లేక எந்திரிக்க கூட முடியலைங்க பாவம். அவங்க பையன் సరే జాగ్రత్త. వాటర్ కొంచెం ఎక్కువ తాగుతూ ఉండు. రోజుకి ఒక 4 లీటర్ తాగి చూడు.